வணக்கம். ரெயின்போ மேக்கர்ஸ் கம்ப்யூட்டரைஸ்டு எம்ப்ராய்டரி ஒர்க்கு. நான் சசிகலா கண்ணன். இன்னைக்கு டெலிவரி பண்ணக்கூடிய ப்ளவுசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இன்னைக்கு அதாவது கஸ்டமைஸ். இது எல்லாமே இப்போ வந்து பார்க்க போகிறது எல்லாமே கஸ்டமைஸ். என்னென்ன டிசைன்ஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஃபஸ்ட்டு ப்ளவுஸு. சாரீ வந்து ஸ்னேகா க்ரீன் கலர் சாரீ. அவங்க சாரியில் உள்ள கலரை வந்து பேட்ச் பண்ணுற மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே நெக் வந்து சிம்பிளாக எனக்கு பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ஃப்ளோரல் டிசைன் பண்ணிவிட்டு அங்கங்கே புட்டாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கை வந்து பேட்ச் பண்ணியிருக்கேன். அந்த சாரீ கலர் கிளாத் எடுத்து ஒரு ட்ரையாங்கிள் டிசைனில் வந்து பேட்ச் பண்ணி எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கேன். இதுதான் ஹேண்ட் போர்ஷன். ஓகே, கையில் வந்து பேக்கில் வந்து புட்டாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நெக்ஸ்ட்டு ப்ளவுஸு. இது எல்லாமே சிம்பிள் ஒர்க்காக கேட்டாங்க. எனக்கு சிம்பிளாக ரேட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டிசைன் வந்து ஃப்ளோரல் டிசைன் தான். இது பேக் போர்ஷனு. அவங்க சாரீ கலரை கொண்டு வந்துட்டு ஜரி ஒர்க் கம்மியாக வச்சுட்டு த்ரெட் ஒர்க் அதிகமாக பண்ணியிருக்கிறேன். பேக் போர்ஷனு ஹேண்டில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள ஃப்ளோரல் டிசைன் தான். கீழே வந்து பார்டர் ஒர்க்கு, நடுவில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் டிசைன் வந்துருக்கு. இது நெக்ஸ்ட்டு ப்ளவுஸு. இது வந்து சாரீ ஃபுல்லாக வந்து வாடாமல்லி பிங்க். இதில் இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் ஜரி ஒர்க்கு தான். கையில் வந்து ஸ்ட்ரைட்ஸ் மாடலு. இது வந்து நான் இந்த டிசைனில் வந்து கொஞ்சம் உல்ட்டாவாக வந்து ஒன்லி த்ரெட் ஒர்க்லேயே டிசைன் பண்ணியிருக்கேன். இது பேக் போர்ஷனை. புட்டாஸ் வந்து ஜரியில் பண்ணியிருக்கேன், காப்பர் ஜரின்றதுனால. கையில் வந்து ஸ்ட்ரைட்ஸ் மாடல். இது ஃபுல்லாக வந்து த்ரெட்லேயே பண்ணியிருக்கேன். இது நெக்ஸ்ட்டு ப்ளவுஸு. இவங்க வந்து புது கஸ்டமர் தான். ஏற்கனவே ஒரு கஸ்டமர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இந்த கஸ்டமர் வந்திருக்காங்க. இவங்க வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக, அதனால ஸோ வந்து சிம்பிளாக எனக்கு ஒர்க் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சாரீ கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி சாரீ கலர்லேயே டிசைன் பண்ணிவிட்டு அவுட்ரு வந்து கோல்டன் ஜரி, அவங்க பார்டரில் உள்ள கோல்டன் ஜரியை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். இது பேக் போர்ஷனு. இது வந்து ஃப்ரண்ட்டு. இது வந்து ஹேண்டில் வந்து ஒரு லேயர் மட்டும் போட்டுருங்க அப்படின்னாங்க. அவங்க கீழே வந்து ஜரி ஒர்க்லேயே பண்ணியிருக்கு, பார்டர் ஒர்க்லேயே. இது அடுத்த ப்ளவுஸு. இது வந்து நம்ம நிறைய போட்டிருக்கோம், கொடிப்பூ மாடல் தான். இது பேக் போர்ஷன். அவங்க சாரீ வந்து க்ரீன் கலர் சாரீ, அவுட்ரு வந்து கோல்டு கலர். ஸோ வந்து அந்த 2 கலர் மட்டுமே வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். வேறு கலர் வேண்டாம், சேர்க்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. கை வந்து ஸ்லீவ், ஹாஃப் ஸ்லீவ். உள்ள ஃப்ளோரல் ஃபுல்லாக வந்து க்ரீனில் பண்ணிவிட்டு கொடி எல்லாமே வந்து ஜரியில் பண்ணியிருக்கேன். இது நெக்ஸ்ட் டிசைனு. இது வந்து கோபுரம் டிசைனு. இது பேக் போர்ஷனு. இது அவங்க சாரியில் வந்து கோபுரம் பார்டர் வந்து கோபுரம் பார்டர். ஸோ வந்து அவங்க கஸ்டமர் எனக்கு இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. அவங்க சாரியில் உள்ள கலர் மட்டுமே வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். அவுட்ரு வந்து கோல்டன் ஜரி அவுட்ரு. உள்ளே வந்து சில்வர் கலர் கொடுத்துருக்கேன். உள்ளே இருக்க வந்து அந்த ட்ரையாங்கிள் வந்து கோல்டுலேயே பண்ணியிருக்கிறேன். இது பேக் போர்ஷனு. புட்டா வந்து அந்த ட்ரையாங்கிள் புட்டா வச்சுருக்கிறேன். இது ஹேண்டில் என்ன ஸ்பெஷல்னால், ஆக்சுவலாக இந்த கோபுரம் பார்டர் மட்டும்தான் வரும். இது ஆக்சுவலாக ஒரு இந்த கஸ்டமர் வந்து வேறு ஒரு டிசைனில் வந்து இந்த ஒர்க் பண்ணியிருந்ததை எடுத்து எனக்கு கீழே இந்த பார்டர் வச்சு எனக்கு கொஞ்சம் பெருசாக கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அவங்க சாரீ கலர்லேயே வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். கையிலையுமே அங்கங்கே ட்ரையாங்கிள் புட்டா வச்சுருக்கேன், பேக்கில் வச்ச மாதிரி. இது வந்து அடுத்த ப்ளவுஸு. இந்த சாரியில் வந்து ஒன்லி வந்து ஒரே கலர் தான், கோல்டன் ஜெரி மட்டும், வேறு கலர் இல்லை.
ஸோ வந்து அவங்க கிளாத்து ஜாஸ்மின் கிளாத் எடுத்து கொடுத்துருந்தாங்க. டிசைனும் இந்த டிசைன் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே இந்த ஒரே ஒரு இது லீஃப் வர்ற மாதிரி ஒரு டிசைனை, ஹேண்டில் வந்து கிராஸ் டைப்பில் உள்ள டிசைன், ஒரு ஃப்ளோரல் டிசைன், நடுவில் ஃப்ளோரல், அடுத்து வந்து சின்ன சின்ன லீஃப் வர மாதிரி உள்ள டிசைனு, கீழே வந்து பார்டர் ஒர்க். இது வந்து கை வந்து 9.5 இன்ச்சு கைக்கு டிசைன் பண்ணியிருக்கேன். இது நெக்ஸ்ட்டு ப்ளவுஸு. இது நெக் வந்து சிம்பிளாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்கோட சைஸ் வந்து ஒன்லி ஒரு 6 இன்ச்சு தான் இருக்கும். இதுக்கு மேலே குறைக்க வேண்டாம், அதாவது இறக்கமாக வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே டிசைன் பண்ணியிருக்கேன். குட்டியாக ஒரு ஃப்ளோரல், ஒரு லீஃப் மாதிரி மாடல். அப்புறம் நெக்கில் சுற்றி வந்து டபுள் லேயரில் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். உள்ளே இருக்கிறது வந்து ஜரி ஒர்க்கும், வெளியில் இருக்கிறது வந்து த்ரெட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஹேண்டு வந்து அவங்க பார்டர்லேயே பண்ண சொல்லிட்டாங்க. பார்டரில் பண்ணால் தெரியாது அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு பார்டர்லேயே பண்ணிடுங்க, ஆனால் பார்டரை விட்டுட்டு பண்ணாலே இவங்களுக்கு கிளாத் பத்தாது. ஸோ அதனால் பார்டர்லேயே டிசைன் பண்ணியிருக்கேன். அவங்க சாரீ கலரை உள்ளே வச்சு ஜரி ஒர்க் பண்ணியிருக்கேன். 8 வீக் சேலஞ்ச் பற்றி நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டு கமெண்ட்டில் கூட கேட்டிருக்காங்க, ப்ளவுஸ் ஃப்ரீயாக தர்றீங்களா அப்படின்னு சொல்லி கூட சில பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக நான் திரும்ப சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு உமன் அச்சீவரை பற்றி ஒரு தகவல் சொல்லியிருக்கோம். அவங்கள பற்றின கேள்விகள் கேட்போம். அதுக்கு சரியான கமெண்ட் பண்ணுறவங்களில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து ஃபஸ்ட்டு 3 பேருக்கு, ஃபஸ்ட்டு வினருக்கு வந்து 700 ஒருத்தக்குள்ள எம்ப்ராய்டரி ப்ளவுஸும் ஃப்ரீ எம்ப்ராய்டரி பியூட்டி பார்லர் கூப்பனும் தர்றோம். ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதே மாதிரி தான் தந்துட்டுருக்கோம். செகண்ட் வின்னருக்கு வந்து 60% வந்து பியூட்டி பார்லர் கூப்பனும், 20% வந்து நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க். நீங்கள் எந்த கஸ்டமைஸ் ப்ளவுஸ் எடுத்தாலும் சரி, சேல் ப்ளவுஸ் எடுத்தாலும் சரி, நீங்கள் எடுக்கிற இதிலேருந்து 20% வந்து அது லெஸ் ஆகும். தேர்ட் வினருக்கு வந்து 15% எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்து கூப்பனும், 50% வந்து நம்ம பியூட்டி பார்லர் கூப்பனும் அவங்களுக்கு தரப்போகிறதா ஏற்கனவே கிஃப்டாக சொல்லியிருந்தோம். அது தந்துட்டு தான் இருக்கோம். புதுசாக வர்றவங்க, தெரியாதவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. போன வாரத்தை விட இந்த வாரமும் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கண்டிப்பாக இருக்குது. அதனால் இது வரைக்கும் எனக்கு வரல, என்னை செலக்ட் பண்ணலன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு இது இருக்குது. இந்த வாரம் வின்னரை செலக்ட் பண்ணிடலாம். இந்த வாரம் ஃபர்ஸ்ட் வின்னர், அவங்களோட லாஸ்ட் நம்பர் வந்து 5030. அவங்களோட நம்பர் லாஸ்ட் நம்பர் 5030. இது யாருன்னு பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. செகண்ட் வின்னர் 1984, லாஸ்ட் நம்பர் 1984. இவங்க தான் செகண்ட் வின்னர். இவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செகண்ட் வின்னருக்கான ப்ரைஸ் வந்துடும். தேர்ட் வின்னருக்கு வந்து 3693. அவங்களோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் 3693. இந்த நம்பர் ஆல்ரெடி இவங்க வந்து வாட்ஸ்அப்பில் வந்தனால காண்டாக்ட் பண்ணிடுவோம். இனி அடுத்து வர்ற வாரங்களில் யாரை பற்றி கேட்கலாம், உமன் அச்சீவர் யாரை பற்றி கேட்கலாம் அப்படின்றத நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அதில் மேக்ஸிமம் யாரை பற்றி கேட்குறாங்களோ அவங்கள பற்றியே நம்ம பேசலாம். இது வரைக்கும் பார்த்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். டிசைன்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்களை வண்ணங்களாக வடிவமைப்பதில் ரெயின்போ மேக்கர்ஸ் பெருமை கொள்கிறது. நன்றி, வணக்கம்.